disturbance, but it may not be a technological disturbance, but inability to understand the technology. No issue, sir. No issues. Yes. இல்ல கால்ல முள்ளி குத்தி வச்சுட்டோம் நம்ம கால வச்சுட்டு நம்ம கால yes தண்ணி குடிச்சிட்டேன். Only thing, but injection, temporary injection தான் these attending circumstances பார்த்தோம். Then always the law remedy எல்லாத்தும் உண்டு, பட் நம்ம தான் அதுக்கு தகுதியுடையவரா இருக்கிறோமா இல்லையான்றது தான் முக்கியம். சரி, இதை விட ஜென்ரலா பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்தது எந்தெந்த வாட் ஆர் ஆல் த ப்ரொவிஷன்ஸ் விச் ஹஸ் பீன் டீலிங் வித் அப்படின்றது ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல வந்து ரொம்ப கிளியரா செக்ஷன் 36 to 90 36ல இருந்து 41 வரையும் when the permanent injunction can be prohibited injunction can be granted, when mandatory injunction can be granted, when the temporary injunction can be granted, when it can be refused to granted, or what is the circumstances damages can be in lieu or in substitution of the injunction can be granted. Details இதுதான் ரெமடியூஸ் ஓப்பன். சரி, இதை தவிர வாதிக்கு தான் இதா, பிரதிவாதிக்கு ஒன்றும் இல்லையா? தப்பான ஒரு இன்ஜெக்ஷன் and with the person who has come to the court with unclean hands, with the false facts, and deliberately by way of making a vexatious litigation, கோர்ட்டுக்கு வந்து கேஸ் போட்டு டிஃபரெண்ட் தொந்தரவு பண்ணிடுறான், அவனுக்கு எந்த வித ரெமடியும் இல்லையா அப்படின்னா அதையும் அவருக்கு ஒன்றும் ரெமடி இல்லாம இல்லை. இன்னும் அவருடைய இன்ட்ரெஸ்டையும் காட் பண்ணுது, அதுக்கான பாதுகாப்பு கொடுத்துருக்கு சட்டம். அதுக்குதான் தான் செக்ஷன் பார்த்தீங்கன்னா சிபிசில செக்ஷன் 95, செக்ஷன் 94 and 95 வந்து ரிலவெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப இந்த சப்ஜெக்டுக்கு. செக்ஷன் 94ல வந்து 2 ப்ரொவிஷன். செக்ஷன் 94 வந்து சப்ளிமெண்டல் ப்ரொசீடிங்ஸ். அதுல சப்கிளாஸ் சி பாத்தீங்கன்னா கிராண்ட் ஆஃப் டெம்பரரி இன்ஜங்ஷன் in a case of disobedience committed by the person guilty thereof, civil person, or in order and order that his property may be attached and sold. அதாவது டெம்பரரி இன்ஜெக்ஷன் வழங்கப்பட்டு அந்த உத்தரவை மீறப்படும் சமயத்தில் அல்லது மதிக்கப்படாமல் இருக்கும் சமயத்தில் அதற்காக வழங்கப்படும் நிவாரணம் என்னன்றத செக்ஷன் 94 சப்கிளாஸ் சி, அதாவது யார் மீறுறாங்களோ தவறளிக்கிறாங்களோ அவருக்கு சிறை தண்டனையோ அவர் சொத்தை அட்டாச் பண்றதுக்கோ அது சொத்தை ஏலத்துக்கு கொண்டு வர்றதுக்கோ உரிமை அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. அதே போல அதே செக்ஷன் 94 சப்கிளாஸ் ஈல பார்த்தா மேக் சச் ஆர்டர் சச் இன்டர்லாக்யூட்டரி ஆர்டர் as may be appear to the court to be just and convenient. அது இந்த ப்ரொவிஷன் வந்து கொஞ்சம் நிறைய பவர்ஸ் கொடுத்துருக்கிறதாகவே நினைக்கிறேன். ஏன்னா டெம்பரரி இன்ஜெக்ஷன் கொடுத்தாச்சு, என் வேலை முடிஞ்சு போயிடுச்சு, இனிமே அவன் மீறுறான் மீறலன்றதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு கோர்ட்டு கண்ணை மூடிக்கிட்டு இருக்க முடியாது. கண்ணை மூடிக்கிட்டு இருக்கணும்னு சட்டமும் சொல்லலை. இல்ல மீறிட்டான் நான் என்ன பண்றது அப்படின்னு வாதி நிவாரணம் இல்லாமல் இல்லை. இந்த ப்ரொவிஷன் கீழே he can seek a remedy. இந்த கோர்ட் இந்த ப்ரொவிஷன் கீழே இந்த ஆர்டரை என்ஃபோர்ஸ் பண்றதுக்காகவோ ரீடைன் பண்றதுக்காகவோ இல்ல அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்காகவோ எனி ஆர்டர், அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி எனி சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல எந்த மாதிரி உத்தரவு கொடுத்தா சரியா இருக்குமோ இந்த உத்தரவை செயல்படுத்த முடியுமோ அல்லது உத்தரவுகளை நிவாரணங்களை இந்த செக்ஷன் 94 இங்கில நம்ம பெற முடியும். இது வாதிக்கு மட்டும் இல்ல. செக்ஷன் 95க்கு வந்தாக்கா சிபிசில பிரதிவாதி, அதாவது தவறான ஒரு வழக்க போடுறாரு, தவறான உத்தரவு பெற்றுட்டார், அதனால பெரிய இழப்பீடு, பிறகு இறுதியாக வழக்கு வந்து உண்மையான வழக்கல்ல அப்படின்னு தள்ளுபடி ஆயிடுது. ஆனா அவர் அனுபவிச்ச கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் சொல்லணும்னா துயரங்களுக்கும் ஈடு இல்லையா, ஒன்னும் இழப்பு இல்லையா அப்படின்னாக்க இல்ல இருக்கு அப்படின்றதுதான் செக்ஷன் 95 சொல்லுது. செக்ஷன் 95 கேப்ஷன் பார்த்தா சிபிசி காம்பன்சேஷன் ஃபார் அப்டைனிங் அரெஸ்ட் அட்டாச்மெண்ட் அண்ட் ஆர் இன்ஜங்ஷன் ஆன் இன்சஃபிஷியன்ட் கிரவுண்ட். நீ இன்ஜங்ஷன் வந்து இன்சஃபிஷியன்ட் கிரவுண்ட்ல வாங்கியிருந்தா அந்த சமயத்திலையும் இங்க இந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு காம்பன்சேஷன் உண்டு. அதுக்காக தனியா ஒரு வழக்கு போடணும்ன்ற அவசியம் இல்லை. அந்த வழக்கிலேயே நீதிமன்றம் உரிமை அவருக்கு இழப்பீடை வழங்க முடியும்.
ஆனா அதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன, அப்பர் லிமிட் என்ன கொடுத்துருக்கோம்னா, ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அந்த கோர்ட்டுக்கு என்ன ஜூரிஸ்டிக்ஷனோ அந்த லிமிட்டுக்கு மேல வந்து பெக்யூனரி லிமிட்டுக்கு மேல வந்து காம்பன்சேஷன் வழங்க முடியாது அப்படின்ற ஒரு லிமிட்டை தவிர பாதிக்கப்பட்டவருக்கு நிவாரணம் இந்த சட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது, அது உண்டு. இது ஜென்ரலா உண்டு. இது மட்டுமே இல்லை, இந்த ஆர்டர் 39 ரூல் 1 and 2 சிபிசில இந்த வந்து ப்ரொசீஜரை சொல்லுது. சப்ஸ்டான்சிவ் லா, ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் வந்து சப்ஸ்டான்சிவ் லா. அதுல வந்து இன்ஜெக்ஷன் வென் கிராண்டட், வென் cannot be granted, வென் பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன், மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன்லாம் சொல்லிட்டாங்க. பட் இந்த ரெமடியை எப்படி பெறுவது, இந்த உரிமையை, இந்த சட்டத்தில் வழங்கப்பட்ட அந்த உரிமையை எப்படி பெறுவது அப்படின்றதுக்கு ப்ரொசீஜரல் லா தான் ஹேண்ட்மேடு. அந்த ப்ரொசீஜரல் லா வந்து ஆர்டர் 39 ரூல் 1 and 2ல சில ப்ரொசீஜர் சொல்லுது. பை வே ஆஃப் மேக்கிங் அன் அப்ளிகேஷன் அண்ட் அஃபிடவிட் detailing the fact and all other things which are supporting documents, இதெல்லாம் வந்து ப்ரொசீஜர் சொல்லுது. என்னென்ன மாதிரியான சமயங்களில் வந்து எந்தெந்த மாதிரியான ரெமடிகள் பெறலாம் அப்படின்றது ஆர்டர் 39. இதெல்லாம் பேசிக்கா எல்லாருக்கும் தெரியல, செக்ஷன் வைஸ் நான் போகணும்னு அவசியம். இந்த 39 1 and 2ல வந்து இம்மோபிள் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் இல்லைன்னா 2ல வந்து பை வே ஆஃப் கான்ட்ராக்டா இருந்தாலும் அதுக்கான ரெமடியை, இன்ஜெக்ஷன் ரெமடியை வழங்கலாம். அதுபடி செக்ஷன் 3ல வந்து 39 சப்கிளாஸ் 3ல வந்து டெம்பரரி இன்ஜெக்ஷன் அதை மீறும் போது 2A வந்து அதை டிசோபீடியன்ஸ் பண்றப்ப நீதிமன்றம் என்ன மாதிரியான அது டிசோபீடியன்ஸுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், அரெஸ்ட் பண்ணலாம், அட்டாச் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டியை ஆப்ஷன் பண்ணலாம், இதெல்லாம் சொல்லிடுறாங்க. செக்ஷன் சப்கிளாஸ் 4ல தான் மாடிஃபை பண்ணலாம், வேரி பண்ணலாம், ஃப்ராடுன்னு வந்ததுக்கு அப்புறமேல் பண்ணலாம், இல்லைன்னா சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருந்தாலும் இதை பண்ணலாம் அப்படின்றாங்க. சரி, இப்போ இந்த ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு ஆர்டர் 39 ரூல் 1 and 2ல இருந்தா மட்டும்தான் கிடைக்குமா? அதை தாண்டி அதுல சொல்லப்படாத விஷயங்களுக்கெல்லாம் ரெமடி கிடையாதா, இன்ஜெக்ஷன் கிடையாதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இல்லைன்னா அந்த சூழ்நிலை வரும். ஏன்னா வழக்கின் தன்மைக்கு தகுந்தாது போல வரும். ஏன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள பொருந்தாத வழக்குகளும் இருந்து அந்த மாதிரி சமயங்கள்ல செக்ஷன் 151 ஆஃப் சிபிசி இன்ஹெரண்ட் பவரை இன்வோக் பண்ணி கோர்ட் கேன் கிராண்ட் ரிலீஃப் ஆஃப் இன்ஜெக்ஷன். ஏன்னா கோர்ட்டினுடைய டியூட்டியே இப்ப ரைட் ஆஃப் ஈக்விட்டி தானே, ஃபேர்னஸ் தானே. அந்த ஃபேர்னஸ் அட்டைன் பண்றதுக்காக நீதிமன்றம் இன்ஹெரண்ட் பவரை கூட யூஸ் பண்ணலாம். நீங்க ஸ்டாச்சுட்டரி ரெமடி இதுல இல்ல அப்படின்றதுக்காக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 151 சிபிசில இன்ஹெரண்ட் பவர்ல இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம் சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல. இது ஒரு பாயிண்டா இருந்துச்சு, நூட் பாயிண்டா முன்னாடி இருந்துச்சு. இது வந்து 151ல பவர் உண்டா இல்லையா அப்படின்னு. பட் இட் இஸ் லாங் பிஃபோர் தி powers of the court granting an injunction by invoking 151 or outside the scope of order 39 rule 1 and 2 can be given அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் வந்து டிசைட் பண்ணிடுச்சு. ஏஆர் 1962 சுப்ரீம் கோர்ட், ஏஆர் 1962 சுப்ரீம் கோர்ட், பேஜ் 527, மன்மோகன் லால் வர்சஸ் சேத் ஹரிலால் கேஸ்ல செக்ஷன் 151 இன்வோக் பண்ணியும் கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லிடுச்சு. சரி, இப்ப இதே மாதிரி சந்தர்ப்பங்கள்ல இப்போ ஒரு இன்னொரு பாயிண்ட் வந்துடும். இப்ப ஆர்டர் 39 ரூல் 1 and 2ல இன்ஜெக்ஷன் பாஸ் பண்ணாக்கா இட் இஸ் ஆஸ் அகென்ஸ்ட் தட் ஆர்டர், அக்ரீவ்டு ஓவர் த ஆர்டர். யாரு பாதிக்கப்பட்ட நபர் யாராக இருந்தாலும் அவர் அதுக்கு மேல அப்பீல் போகலாம். அது அப்பீல் ப்ரொவிஷன் இது உண்டு. பட் 151ல ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த இன்ஜெக்ஷன் மேல அப்பீல் போடாமா அப்படின்னாக்கா அப்பீல் ப்ரொவிஷன் இல்லை. ஆர்டர் 43ல ஆர்டர் செக்ஷன் 104 சிபிசி, அது ஆர்டர் 43 ரூல் 1 வாட் ஆர் ஆல் த அப்பீலபிள் ஆர்டர்ஸ் அப்படின்னு சிபிசில சொல்லுது. செக்ஷன் 104 ரெண்டு வித் ஆர்டர் 43 ரூல் 1 சிபிசில what are all the appealable orders அப்படின்னு பார்க்குறப்ப ஆர்டர் பாஸ்ட் அண்டர் செக்ஷன் 151 இஸ் நாட் அன் அப்பீலபிள் ஆர்டர். ஸோ இப்போ இன் சச் எ கேஸ் இப்போ இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் வியூவும் இருந்துகிட்டு இருக்கு. 151ல ஆர்டர் போட்டாலும் இன்ஜெக்ஷன் கொடுத்தாக்கா அது மேல அப்பீல் போடலாம் அப்படின்னு ஒரு வியூ இல்லை. இது 43 ரூல் 1ல இல்லை, அதனால அப்பீல் போக முடியாது, ரிவிஷன் தான் போகணும் அப்படின்றது. பட் ஹவவர் appropriate remedy it would be suggested is filing a revision, because rather than appeal வந்து it has been suggested that it is revision under 151 order இருந்தா revision போலாம்.
இது இன்னொரு விஷயம். இதனோட தொடர்ச்சியா இப்ப ஆர்டர் டெம்பரரி இன்ஜெக்ஷன் கொடுத்தாச்சு, இல்லைன்னா பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கொடுத்தாச்சு, அந்த ஆர்டரை வயலேட் பண்றாங்க அப்படின்னா தி கோர்ட் இஸ் நாட் ஜஸ்ட் எ ஃபங்க்ஷன்ஸ் அஃபிஷியல். ஆர்டர் போட்டா என் வேலை போட்டவனுக்காக நிவாரணம் வழங்கணும் அப்படின்றதுக்காக கூட இருந்துகிட்டே இருக்கு. அதுக்காக தான் வந்து இன்கேஸ் டெம்பரரி இன்ஜெக்ஷன் ஹஸ் பீன் கிராண்டட் பட் இட் ஹஸ் பீன் டிசோபேட் அப்படி ஆர் வயலேட்டட் அப்படின்னாக்கா the court is empowered to order police protection or police assistance and pass an order granting a police assistance also to enforce the order. இப்ப சிவில் கோர்ட்டுக்கு வந்து அதை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு போலீஸுக்கு பவர்ஸ் உண்டா? ஏன்னா போலீஸ்க்கு டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு சிவில் கோர்ட்டுக்கு பவர் இல்லை அப்படின்றது இட் இஸ் நாட் சோ. பிகாஸ் அந்த பாயிண்ட் கூட இந்த டூ டிஃப்ரெண்ட் வியூ வந்து இருந்தாலும், ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட் இருந்தாலும், ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல அது எனக்கு கரெக்டா எனக்கு சைட் சொல்ல தெரியல, பட் கோர்ட்டுக்கு பவர் உண்டு. ஏன்னா வாட் இஸ் த கோர்ட் ட்ரைங் டு பாஸ் அன் ஆர்டர் இஸ் அன் ஆர்டர் ஆஃப் த பப்ளிக் ஆஃபீஸர். கோர்ட்டுன்றது ஒரு பப்ளிக் பாடி, அது வந்து இட் இஸ் அன் மெஷினரி டு என்ஃபோர்ஸ் த ஜஸ்டிஸ். ஆர்டர் ஆஃப் த ஜட்ஜ்ன்றது பப்ளிக் அத்தாரிட்டிவ் ஆர்டர். ஏன்னா இன்ஜெக்ஷனே வந்து அத்தாரிட்டிவ் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் தானே, டூ ஆர் டூ நாட் டோன்ட் டூ அப்படின்றதே ஒரு அத்தாரிட்டி. அந்த அத்தாரிட்டேட்டிவ் ஆர்டரை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு அந்த அத்தாரிட்டிக்கு பவர்ஸ் உண்டு. என்னுடைய ரைட் இல்ல, வாதியினுடைய ரைட்டை நிலைநிறுத்துறதுக்காக போலீஸ் இல்லை, நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நீதியை மாண்பை காப்பதற்காக போலீஸ் ப்ரொடெக்ஷன் இது பண்றதுக்கு உண்டு. அது வந்து டெம்பரரி இன்ஜெக்ஷன் அப்ளிகேஷன்ல பண்ணலாம். அதுவும் எக்ஸ்பார்ட் இன்ஜெக்ஷன்ல பண்ண முடியாது. எக்ஸ்பார்ட் ஆர்டர் ஆஃப் இன்ஜெக்ஷன் கொடுத்து டேர்ம் இன்ஜெக்ஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல பண்ணலாம்னா பண்ண முடியாது. டெம்பரரி இன்ஜெக்ஷன் ஆஃப்டர் ஹியரிங் ஆப்பர்ச்சுனிட்டி a conclusive order has been passed for a till time limit அப்படின்னு இருந்துச்சுன்னா then such a police protection can be given. இது ஆர்டர் has been granted. இதுக்கு அப்புறம் இந்த ரிலவெண்டா இன்ஜெக்ஷன் சம்பந்தமாவே இன்னொன்னு சொல்லணும்னா இஸ்யூஸை பத்தி ஒன்று சொல்றேன். என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த ஆர்டர். இப்போ பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் ஆர்டர் 39 ரூல் 2A வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஆர்டர்னு சொல்றாங்க. இருந்தாலும் சிபிசி வந்து ஆர்டர் 21 தான் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் டிகிரி ஆஃப் இன்ஜெக்ஷன். அங்க வந்து ஆர்டர் 39ல வந்து டெம்பரரி இன்ஜெக்ஷன் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது கூட வார்த்தை இருக்கு. பட் நான் அதை வரேன், அதுக்கு முன்னாடி இதை சொல்றேன். என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஆர்டர் அப்படின்னாக்கா ஆர்டர் 21 ரூல் 32 சிபிசி எக்ஸிகியூஷன் ஆஃப் டிகிரி. எக்ஸிகியூஷன் ஆஃப் டிகிரியில இஃப் இன்ஜெக்ஷன் ஹஸ் பீன் கிராண்டட், அதாவது பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் வச்சுக்கோ, பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கிராண்ட் பண்ணி டெம்பரரி இன்ஜெக்ஷன் பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் அது வந்து மேண்டட்டரியாகவும் இருக்கலாம், ப்ரொஹிபிட்டரியாகவும் இருக்கலாம். ஆர்டர் 21 ரூல் 32 சப் கிளாஸ் 1ல எக்ஸிக்யூட் பண்ணலாம். எப்ப அந்த டிசோபே பண்ணாங்கன்னா பண்றவங்களுக்கு எதிராக அரெஸ்ட் கேட்கலாம் அல்லது அவருடைய ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட் கேட்கலாம். இந்த அரெஸ்டும் அட்டாச்மெண்ட்டும் மட்டுமே அல்டிமேட்டா அந்த டிகிரியை உயிர் கொடுத்துருமா அப்படின்னாக்கா, அவன் பாட்டுக்கு அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கான், நமக்கு டிகிரியை என்ஃபோர்ஸ் ஆகல, அவன் பாட்டுக்கு அவன் ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணியிருக்கான், அட்டாச்மெண்ட் சப்சிஸ்டாவே இருக்கு, அவன் டிகிரியை ஒபே பண்ணல அப்படின்னா அப்படி இல்லை. அதுக்கு தான் ஆர்டர் 21 to 32 subclass 5 பார்த்தா the court even if he disobeyed, a person who has been arrested and attachment has been made even after the order has not been enforced or disobeyed the order, in such a circumstances under order 21 rule 32 subclass 5 the order can be enforced by any other man or by the man of the court is concerned. Court will resort to the earlier two courses. 3 ரெமெடி இருக்கு. ஆர்டர் 21 ரூல் 31ல டிகிரியை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு அரெஸ்ட் டிசோபே பண்றவங்களை அரெஸ்ட் பண்ணலாம், டிசோபே பண்றவங்க ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணலாம், அல்லது அதை என்ஃபோர்ஸ் பண்ண சொல்லி அல்லது ரெஸ்டோர் பண்ண சொல்லி ஆர்டர் 21 ரூல் 32 சப் கிளாஸ் 5ல the court can enforce its own men.
through his men or any other man. இது வந்து enforcement. இந்த enforcement பொறுத்தவரை ஒரு வேரியேஷன் இருக்கு. இது எப்ப வரையும் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, மேண்டேட்டரி இன்ஜெக்ஷனை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு டைம் லிமிட் உண்டு. அண்டர் லிமிடேஷன் ஆக்ட் ஆர்டிகல் 135 இல்ல வந்து மேண்டேட்டரி இன்ஜெக்ஷனா இருந்தா, ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற ஒரு இன்ஜெக்ஷனா இருந்தா, ஃப்ரம் த டேட் ஆஃப் டிகிரி இல்லாட்டின்னா ஃப்ரம் த டேட் இன் விச் இட் ஹேஸ் டு பி என்ஃபோர்ஸ், இன்னைய தேதியில இருந்து நீ செயல்படு அப்படின்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இருந்தா டிகிரியில, அதுல இருந்து 3 இயர்ஸ் வரையும் டைம். ஆர்டிகிள் 135ல 3 இயர்ஸ் வரையும் டைம் உண்டு மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன் லிமிடேஷன். இன்கேஸ் இது மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன் இல்ல, ப்ரொஹிபிட்டரி இன்ஜெக்ஷன் பர்மனன்ட் இன்ஜெக்ஷனா இருந்தா ஆர்டிகிள் 136ல எனி டிகிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து 12 இயர்ஸ், சிவில் கோர்ட் டிகிரி 12 இயர்ஸ். ஆனா இந்த பர்பெக்சுவல் இன்ஜெக்ஷன் இருக்கு பாருங்க, ப்ரொஹிபிட்டரி இன்ஜெக்ஷனுக்கு லிமிடேஷனே கிடையாது. ஆர்டிகிள் 136 இஸ் வெரி ஸ்பெசிபிக் லிமிடேஷன் ஆக்ட்ல. அதுக்கு லிமிடேஷனை 12 வருஷம் வரையும் நீ ஒபே பண்ணலாம். 12 வருஷத்துக்கு மேல நீதிமன்றம் உத்தரவுலாம் நீ தூக்கி போட்டுட்டு நீ பழையபடி கத்திய கையில தூக்கிக்கலாம், தடியை தூக்கிக்கலாம்னு சொல்ற. அது உத்தரவு தான், அது எல்லாருக்கும் என்னைக்கும் பைண்ட் ஆகுது. அதுக்கு வந்து லிமிடேஷனே கிடையாது. இதை பொறுத்தவரையும் இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து 136 லிமிடேஷன்ல இருக்கு. இதுக்கு ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. வந்து 2000 வால்யூம் 2 சிடிசி பேஜ் 199 வந்து லிமிடேஷன் பீரியடை டிஸ்கஸ் பண்றாங்க. Then the disobedience of the order வந்து என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு ஆர்டர் 21 ரூல் 32ல சொன்னேன். அதை தவிர ஆர்டர் 39 ரூல் 2A இதுலயும் என்ஃபோர்ஸ் பண்ணலாம், டிசோபீடியன்ஸுக்காக ஆக்ஷன் எடுக்கலாம். தென் ஒரே ஒரு விஷயம் மட்டும் முடிச்சுட்டு, மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன் ரெஃப்யூஸ் பர்பெக்சுவல் இன்ஜெக்ஷன். தென் இன்கேஸ் ஒரு சொன்ன கோர்ட் வந்து ஆல்வேஸ் ரெடி டு ப்ரிவென்ட் காசிங் அ டேமேஜ் ஆர் ப்ரொடெக்ட் த ரைட் அப்படின்ட்டு. இப்ப ரீசெண்டா சிபிசில அமெண்ட்மெண்ட் வந்து செக்ஷன் 9ல வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. செக்ஷன் 9A சப்கிளாஸ் 2 வந்து செக்ஷன் 9A. இப்ப ஒரு கேஸ் இருக்கு, ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமேலு ப்ரிலிமினரி இஷ்யூவா ஒரு டிஸ்பியூட் வருது. இந்த கோர்ட்டுக்கு அதிகார வரம்பு உள்ளதா, டெரிட்டோரியல் லிமிட், இல்லைன்னா இந்த வழக்கை விசாரிப்பதற்கு இந்த நீதிமன்றத்துக்கு அதிகார வரம்பு உள்ளதா அப்படின்னு ஒரு இஷ்யூ. அந்த இஷ்யூவை வந்து ப்ரிலிமினரி இஷ்யூவா டிசைட் பண்ணணும். பண்ணாதான் மேற்கொண்டு அடுத்தடுத்த காரியங்களுக்கு அடுத்தடுத்த உத்தரவு பண்ண முடியும். அந்த சமயத்துல ப்ரிலிமினரி இஷ்யூ பெண்டிங்கா இருக்கிறப்ப பேட்டரி இஸ் ரன்னிங் லோ அப்படின்னு போட்டு, அந்த மாதிரி சமயங்கள்ல பேட்டரி இஸ் ரன்னிங் லோ இது போட, அந்த மாதிரி சமயத்துல இன்ஜெக்ஷன் டெம்பரரி இன்ஜெக்ஷன் அர்ஜென்ட்டா வந்து கேட்கறாங்க, கொடுக்க முடியுமான்னாக்க கொடுக்கலாம். அப்படின்றதுக்காக தான் செக்ஷன் 9A subclause 2 has been incorporated by way of amendment. ஆக நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நீதி வழங்குவதற்காக இன்ஜெக்ஷன் ரெமெடி, ஈக்விட்டபிள் ரெமெடி எப்பொழுதும் தயாராக தான் இந்த சட்டத்தில் வழிவகையெல்லாம் இருக்கு. அதை டிசைட் பண்றதுக்கு தான் நம்ம முக்கியமா இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபைனலா டிசைட் பண்றது மெரிட்ல, பெர்பெக்சுவல் இன்ஜெக்ஷன் ஃபைனலா கொடுக்கறது டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி, அதுக்கப்புறம் எவிடன்ஸை பார்த்து, அட்மிசிபிலிட்டி ஆஃப் எவிடன்ஸ், வேலிடிட்டி ஆஃப் லா, லா ஆஃப் ப்ரிசம்ப்ஷன், எவிடன்ஸ், இதெல்லாம் கலந்து பார்த்து முடிவு பண்றது பெர்பெக்சுவல் இன்ஜெக்ஷன். பட் டெம்பரரி இன்ஜெக்ஷனுக்கு பிரைமா ஃபேசி தான் போதும். ஆனா பிரைமா ஃபேசியா இருக்கு அப்படின்றதுனாலே பெர்பெக்சுவல் இன்ஜெக்ஷன் அல்டிமேட்டா கேஸ் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கான தகுதி நிலை வேற, அதுக்கான தகுதி நிலை வேற அப்படின்றது சொல்லுவோம். இப்ப இதுல இன்னொரு விஷயம் மட்டும் சின்னதா சொல்லிக்கிறேன். லா ஆஃப் ஜூரிஸ்ப்ருடென்ஸ் அப்படின்றதெல்லாம் இருந்தா கூட ஒரே விஷயம்.
ரொம்ப கோர்ட்டுமே வந்து வெரி காஷியஸா தான் இருக்க வேண்டியதா இருக்கு. பிகாஸ் லாட் ஆஃப் யூஸை விட மிஸ்யூஸோ அப்யூஸோ தான் நிறையவே இருக்கு. பர்டிகுலரா ஒரே ஒரு கேஸ் மட்டும் சுப்ரீம் கோர்ட்ல வந்து சும்மா ஒருத்தர் வந்து he filed a suit against கவர்மெண்ட் பிடபிள்யூ பங்களா. அது வந்து ஃபேமஸ் கேஸ் எல்லாமே தெரியும் நினைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடபிள்யூடி பங்களால அவர் இருக்காரு. அவர் வந்து ஒரு சூட்டு போடுறாரு பிடபிள்யூக்கு எதிராக, என்ன வெக்கேட் பண்ணக்கூடாது, ஏன்னா பிடபிள்யூடி வந்து இந்த இடத்த வந்து இந்த பங்களாவை எனக்கு லீஸ் கொடுத்துருக்கு, நான் வந்து 90 வருஷத்துக்கு லீஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு கேஸை போட்டு ஒரு இன்ஜெக்ஷன் வேற வாங்கிடுறாரு. அது எக்ஸ்பார்ட்டியாவோ எப்படியோ ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அவரை வெளியேற்றுறதுக்காக நடவடிக்கை எடுக்கிறாங்க. நடவடிக்கை எடுத்தப்ப இவர் வந்து இது நடவடிக்கை எடுக்கிறதுக்காக ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஒரு அவர் மேல வயலேஷன் அப்படின்னு கிரிமினல் எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறமேல அவர் அதை சேலஞ்ச் பண்றாரு, குவாஷ் பண்ண போறாரு. நான் வந்து ஐ ஹேவ் ஆல்ரெடி காட் எ டிகிரி, அதனால என் மேல கிரிமினல் ப்ராசிக்யூஷன் எப்படி எடுக்க முடியும், அதனால இதே சப்ஜெக்ட் மேட்டருக்கு எடுக்க முடியாது, அதனால குவாஷ் பண்ணணும் அப்படின்றப்ப ஹைகோர்ட்டும் வந்து அதை குவாஷ் பண்ணிட்டு, நீங்க ஆல்ரெடி டிகிரி இருக்கு, அது உன்னை பைண்ட் பண்ணும், அதனால இஃப் யூ ஹேவ் எனி ரைட் வந்து பை ஒர்க் அவுட் யுவர் ரெமெடி ஃபார் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி போங்க அப்படின்னு. இப்ப ஒர்க் அவுட் த ரெமெடி ஃபார் எவிக்ஷன் அண்ட் டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னாக்கா இன்னொரு வாட்டி ரெக்கவரி ஆஃப் ப்ரொவிஷனுக்கு சூட்டை போட்டு இல்லைன்னா லீஸை டெர்மினேட் பண்ணி பண்ணியா எடுக்கிறது. அதை மேல இந்த மேட்டர் வந்து சுப்ரீம் கோர்ட் போகுது. சுப்ரீம் கோர்ட் போறப்ப சுப்ரீம் கோர்ட்ல என்ன ஃபீல் பண்றாங்க, he got a degree, admittedly he got a degree, but the degree of injunction has been obtained by fraud, by committing a fraud, or he has suppressed the fact, he has not approached the court with clean hands, true facts has not been disclosed அப்படின்னு வேற ரீசன்லாம் சொல்லி, so the degree which he has been obtained is by fraud, அதனால the degree is a nullity, அந்த டிகிரி செல்லாது, அதனால அந்த டிகிரி இவங்களை பைண்ட் பண்ணாது, இவர் மேல நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ட்டு அவரை அவருக்கு காஸ்டும் இம்போஸ் பண்ணி அவரை எவிக்ஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இந்த தன்மை அவரை வெளியேற்றுறதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க, அப்புறம் வெளியேற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஃபேக்டுக்குள்ள வேணும். இது எதை சொல்லுதுன்னாக்கா, ஒரு கோர்ட்டுக்கு ஒருத்தர் உண்மைக்கு புறம்பான சங்கதிகளுடன் வந்து ஒரு உத்தரவை பெற்றுவிட்ட பிறகு அந்த உத்தரவை வந்து தவறாக பயன்படுத்தி வேறு ஒரு சட்டப்படியான நடவடிக்கையை தடுக்க முடியுமான்னாக்கா தடுக்க இயலும்ன்ற மாதிரி இப்ப இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துது. ஆனா இது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னாக்கா, தவறாக செயல்பட்டு தவறுகளை தந்தும் நீ எந்த உத்தரவு பெற்றிருந்தாலும் அந்த உத்தரவே அல்ல, அது வாய்டு, அது செல்லாத உத்தரவு, அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல அப்படின்றதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய ப்ரொனவுன்ஸ்மெண்ட். இதுல கியூரியஸ் பாயிண்ட், இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னாக்க, இவரு ஹைகோர்ட்ல ஆர்கியூ பேசுறப்ப இந்த மாதிரி பிடபிள்யூ ஒரு உண்மையான கேஸோட வரல, இவர் சப்ரஸ் பண்ணி இதை பண்ணிட்டாரு அப்படின்றப்ப இவருடைய வாதம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, there is no legal duty on my part to give a true facts or to disclose through the true evidence. உண்மையா எல்லா உண்மையும், எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, கட்டாயமும் கிடையாது, அது மாதிரி எனக்கு எந்த வித லீகல் டியூட்டியும் இல்லை அப்படின்னு ஒரு வாதம். இந்த வாதத்தை உயர் நீதிமன்றம் ஏத்துக்குச்சு. ஏத்துக்கிட்டு தான் அவனுக்கு இதாச்சு. அதுக்கப்புறமேல இது சுப்ரீம் கோர்ட் போறப்ப இது என்ன, அது நியாயம் வேணும்னு வருவான், ஆனா அவன் வந்து நியாயமா நடந்துக்க மாட்டான், அவன் உண்மையா சொல்ல மாட்டான், ஆனா அவனுக்கு மட்டும் நியாயம் கிடைக்கணும். இவன் தவறா நடந்துக்கிட்டு அடுத்தவனுக்கு ஏமாற்றுவான், அடுத்தவன் பாதிக்கப்படலாம், ஆனா இவன் மட்டும் பாதிக்கப்படக்கூடாது, ஆனா இவன் மட்டும் உண்மையா சொல்ல மாட்டான் அப்படின்னாக்கா, நோ நோ நோ, மேன், அதுலதான் அந்த பிரின்சிபல் எம்பசிஸ் ஆகுது. A man who has come to the court seeking a remedy has to come to the court with clean hands அப்படின்றது. A right to seek has a right
ரைட் டு பி ஃபேர் அப்படின்னு. நீ ஃபேரா இரு, உனக்கு ஃபேர் ரெமடி உண்டு, ஈக்விட்டபிள் ரெமடி உண்டு அப்படின்றத சொல்றாங்க. ஆக இது நிறைய வழக்குகளில் அடிப்படையான விஷயங்கள் உண்மையை மறைத்து வழங்கப்படும் ஆணைகளை என்ன பண்றாங்க, கோர்ட்டு உத்தரவை பயன்படுத்தி லாங் பீரியட் அன்லாஃபுல் கெயின் அவங்களுக்கு அடைஞ்சிடுறாங்க. இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் கோர்ட்டுக்கு வந்து அந்த ரிலீஃபை மோல்டு பண்ணலானே பவர் இருக்கு. நீ தப்பு பண்ணிட்டான், தவறா செஞ்சுட்டான், ஒரு உத்தரவு வாங்கிட்டான், பொய் சொல்லிட்டான் அப்படின்னு உத்தரவு வாங்கிட்டான்னா அந்த இமிடியேட்டா கோர்ட்டு அதை அந்த உத்தரவை நான் சொல்லி வரம் கொடுத்ததுதான், இனிமே நீ எப்படி வேணாலும் நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன். கொடுத்த எப்ப வேணா ரீகால் பண்ணுவேன் அப்படின்றதுக்கு. ஸோ இது எல்லா சமயத்திலும் நீதிமன்றங்கள் விஜிலண்டா தான் இருக்கு. விஜிலண்டா இருக்கணும்னு சட்டமும் சொல்லுது, சட்டத்தில் வழிகளும் இருக்கு. இதை பயன்படுத்தி கொள்வதற்கு தயாராக, தகுதியுடையவர்களும் தயாராக தான் இருக்கணும். இத நான் முன்னாடியே சொன்னேன், அந்த 4-5 டிசிஷன் மட்டும் சொல்லிடுறேன். இந்த பிரின்சிபல் கிராண்டிங் டெம்பரரி இன்ஜங்ஷன் வந்து என்னென்ன பிரைமா பேசி பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ், irreparable லாஸ், ஃபேர், கம் டு த கோர்ட் பிளான்றத வந்து பேசிக்கா சொல்றதுல பிரின்சிபல் எனுமரேட் பண்றது அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி அப்படின்ற கேஸ் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் கேஸ். அது AR 1997 சுப்ரீம் கோர்ட்டுல பேஜ் 2674. இதெல்லாம் இந்த இதுல நோட் பண்ண முடியுமான்னு தெரியல, பாத்துக்கங்க. அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூஸ் கேஸ் AR 1997 சுப்ரீம் கோர்ட். அப்புறம் இன்னொரு பேசிக்கா இம்பார்ட்டன்ட் கேஸ் குஜராத் பாட்லிங் கம்பெனி கேஸ் இருக்கு. அதுதான் இன்ஜெக்ஷன் கொடுக்குறப்ப பிரின்சிபிள்ஸை வந்து எந்தெந்த பிரின்சிபிள்லாம் எனுமரேட் பண்ணுது. அது AR 1995 சுப்ரீம் கோர்ட். அண்ட் தென் மோர்கன் ஸ்டான்லி மியூச்சுவல் ஃபண்ட் கேஸ் இன்ஜெக்ஷன் கேட்குறாங்க. இது பை வே ஆஃப் கான்ட்ராக்ட், பர்ஃபார்மன்ஸ், அதர் லா, சிவில் லா மட்டும் இல்லை. அதுல வரப்ப 1994 4 SEC பேஜ் 225. இதை தவிர குருதாஸ் கேஸ் அது AR 2006 சுப்ரீம் கோர்ட்டு. இதெல்லாம் இன்னும் அதெல்லாம் இருக்க, இதெல்லாம் டீடைல்ஸா எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா இட் வில் டேக்ஸ் டைம். ஆல்ரெடி டைம் இஸ் ரன்னிங் அவுட் நினைக்கிறேன். ஸோ தட் டு திஸ் பாயிண்ட் I hope to the best of my knowledge I would have covered some of the basic fundamental elemental principle of injection அப்படின்னு நினைக்கிறேன். So that I would like to conclude my views over the injunctions, all the basic structures of 2 types of injunction and the various forms, and obtaining the mode of relief and execution, and in case of failure, and the duties of the person approaching the court, and how he has to be fair enough and right. All those things are basic element. But it is not all this principle. Decided cases எல்லாம் சொல்லியிருக்க பிரின்சிபிள்லாம் எக்ஸாஸ்டிவ் கிடையாது. There are other things. It's a modern time. இந்த மாடர்ன் டைம் தகுந்தாப்புல லாவும் ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மாஸ்ன்றது இங்கிலீஷ் ப்ராவர்பு. உருண்டு கொண்டிருக்கும் கல்லில் தான் வந்து பாசி படிவதில்லை அப்படின்னு. இது ஸ்டாட்டிக்கா இருந்தாக்கா பாசி படிஞ்சிடும். ஓடாத தண்ணி வந்து நின்னா இருந்துச்சுன்னா அப்புறம் கண்டாமினேட் ஆகிடும், அப்புறம் பொல்யூட் ஆகும், அப்புறம் கண்டாமினேட் ஆகணும், அப்புறம் வைரஸ் வந்துடும். ஆனா ஓடிக்கொண்டிருக்கும் நீரோடையில் எப்பொழுதும் சுத்தமா இருக்கும். அது எப்பொழுதும் ஹேபிச்சுவேட்டா இருக்கும், அருந்தக்கூடியதாக இருக்கும். அதே போல சட்டம் வந்து ஒரே ஸ்டாட்டிக்கா இல்லை அப்படின்றதுதான் நமக்கு உணர்ந்துக்கும். நேற்று இருந்தது இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்கிறது இல்லை. நீதிமன்றங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ற பிரின்சிபிள்லாம் எக்ஸாஸ்டிவ் கிடையாது, அதெல்லாம் ஒரு கைட்லைன்ஸ். பட் இதை தவிர இன்னும் நாளைக்கு வர நீதிமன்றங்கள் வழக்கின் தன்மைக்கு தகுந்தாப்புல, இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கு தகுந்தாப்புல புது விதமான ப்ராப்ளங்கள் வரலாம், தொந்தரவுகள் வரலாம். அந்த நிலைமைக்கு தகுந்தாப்போல் நீதிமன்றங்கள்
நிவாரணங்களை வழங்கலாம். ஆனா எல்லா விஷயங்களிலும் எல்லா தருணங்களிலும் அண்டர்லைன் பிரின்சிபிள் என்னன்னா லா ஆஃப் ஈக்விட்டி, ஃபேர்னஸ். நமக்கு நீதிமன்றத்துக்கு வந்திருக்க நீதிமன்றத்தின் முன்பு இருப்பவர்களுக்கு ஃபேரா இருக்கணும். அந்த ஃபேர் சொல்றதற்காக எப்படிப்பட்ட பிரின்சிபிளா வேணா ஏற்படுத்திக் கொள்ளும். இப்ப பிரைமா பேசி பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ், இர்ரிப்பரபிள் லாஸ் அண்ட் ஹார்ட்ஷிப், இது மட்டுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாளைக்கு இதை தவிர இன்னொன்னு கூட ஒன்னும் நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்மானிக்கலாம், இதுவும் இருக்கணும் அப்படின்னு கூட முடிவு பண்ணலாம். ஆக சூழ்நிலைகளும் வழக்கின் தன்மைகளும் தான் இதை முடிவு செய்யப்படுகிறோம். ஆக இந்த ப்ராசஸ்ல நம்ம ஏதோ ஒரு 4 இதை மட்டும் படிச்சுட்டு இது மட்டுமே நிரந்தரம், இது மட்டும்தே ஸ்டாட்டிக், இது மாறாது அப்படின்னு இருக்க கூடாது. நம்ம மைண்டை ஓப்பனா வச்சு இதை தவிர வேற ஏதாச்சும் காரணங்களையும் கொண்டு இன்ஜெக்ஷனை பெற முடியுமா, இல்ல இன்ஜெக்ஷன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது வழக்கின் தன்மைக்கு தகுந்தது போல் மாறுபடும். அதை நம் சட்ட அறிவு தான் அதை பயன்படுத்த வேண்டும். பெரும்பான்மையாக அந்த அறிவுகள் அபியூஸாகவும் இருக்கக்கூடாது, மிஸ்யூஸாகவும் இருக்கக்கூடாது அப்படின்ற வேண்டுகோளுடன் இந்த எனக்கு தெரிந்த இந்த விளக்கத்தை முடித்துக் கொள்ளலாம். வாய்ப்புக்கு வழங்கிய நண்பர் பாக்கியராஜன், என்னை வற்புறுத்திய இதர நண்பர்களுக்கும் வணக்கத்தையும். இதில் ஏதேனும் விளக்கங்கள் தேவை என்றால், நான் சொன்னதுக்குள்ள விளக்கங்கள் தேவை என்றால் விருப்புடன் இருக்கிறேன் விளக்கம் அளிக்க. Thank you, sir. Thank you. It's a very wonderful and excellent lecture. நீங்க வந்து லா ஆஃப் இன்ஜங்ஷன்ஸ் டாபிக் அப்ரோச் கொடுக்கணுங்கிறதுக்காக தி நேச்சர் ஆஃப் இன்ஜங்ஷன், தி கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் இன்ஜங்ஷன்,